தமிழ்நாட்டில் முதல்ல வந்தே பாரத் ட்ரெயின் விட்டார் மோடி. விட்ட உடனே உதயநிதி, அந்த முதல்வர் உதயநிதி இருக்கார், அப்படி பொங்கி வழிஞ்சார். சாமானிய மக்கள் போகிற மாதிரியா இருக்குது, 1625 ரூபா திருநெல்வேலி போகிறதுக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களை ஒடுக்கும் செயல். சாதாரண மக்கள் வந்து ஆசைப்படக்கூடாதா ட்ரெயினில் போகிறதுக்கு அப்படின்லாம் பொங்குனார். ஆனால் இன்றைக்கி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா, மதுரைக்கு போகிறதுக்கு 5000 ரூபா பஸ்ஸில். அது ஓட்ட உடசல் பஸ்ஸாக வருது. இதில் வேறு என்ன சொல்லுவாங்க, இந்த போக்குவரத்துக்கு ஒரு துறை வேறு உண்டு, அதுக்கு ஒரு அமைச்சர் வேறு உண்டு, அவர் ஒரு அறிக்கை வேறு விடுவார். ஆனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. அந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுவார், தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுவார், அதிக கட்டணம் வசூலித்தால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிக கட்டணம் வசூலித்தால் அப்படி சொல்லும்போது எனக்குள்ளே பங்குன்னு வந்து சேரலடான்னு சைகையில் சொல்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் அந்த ரெட் பஸ் இந்த மாதிரி ஆப்பில் பார்க்கும் பொழுது 5000க்கு கம்மியாக மதுரைக்கு டிக்கெட் இல்லை. மதுரை போகிறதுக்கு, தீபாவளி கொண்டாட மதுரைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா, இல்லை திருநெல்வேலிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம், இல்லை தூத்துக்குடிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம், இல்லை திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா 5000 ரூபாய்க்கு கம்மியாக டிக்கெட்டு கிடையாது பஸ்ஸில். ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சார், வந்தே பாரத்துக்கு பொங்கினார். நீங்கள் எப்பயுமே இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அதை சொல்லுவாங்க, முதுகு ஃபஸ்ட்டு பாடுறா, அப்புறம் அடுத்த முதுகு வந்து பாடுறான்ற மாதிரி கதை தான் இருக்குது கதை.